அத்வைத தர்மம். டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல 3வது அவதாரமான ஸ்ரீ வராக அவதாரத்தை பத்தி தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல கூர்ம அவதாரத்துல 4 விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 4 விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அந்த வீடியோலயே நான் மோகினி அவதாரத்தை பத்தி சொல்லியிருப்பேன். அதாவது மகாவிஷ்ணுவோட ஜெகன் மோகினி அவதாரம். இந்த அவதாரம் உண்மையாவே ரொம்பவே வசீகரமான, ரொம்பவே அழகான தோற்றத்தோட எடுக்கப்பட்ட அவதாரம் தான் ஜெகன்மோகினி அவதாரம். இந்த அவதாரம் எதுக்காக எடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோல இன்னொரு முறையும் சொல்றேன். அசுரர்களும் தேவர்களும் இந்திரனும் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்திருப்பாங்க. அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு சரிபாதியா கொடுக்கறன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அசுரர்களை ஏமாத்தின பழி அவங்க மேல போட்டுக்க வேண்டாம், அவங்க மேல அந்த ஒரு பழி சொல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்துட்டு வந்து அந்த அமிர்தத்தை எடுத்து எல்லாருக்கும் சரிபாதியா நானே கொடுக்கறேன்னு சொல்லி எல்லாரையும் ஒரு வரிசையில நிக்க வச்சிருவாங்க. அப்போ தேவர்களை எல்லாருக்கும் ஒரு வரிசையில உட்கார வச்சுட்டு அந்த வரிசையில எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வரும்போது அசுரர்கள் கூட்டத்துல இருக்கிற ராகு, அதாவது ராகு என்ற ஒரு அசுரருக்கு ஜெகன்மோகினி மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. இவங்க நம்மளை ஏமாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆரம்பத்துல இருந்து ராகு வந்து எவ்வளவோ சொல்லியுமே கேட்காத நம்ம அசுரர்கள் கூட்டம், ஏன்னா அசுரர்கள் ஜெகன்மோகினியோட, அதாவது மோகினி அவதாரத்துல இருக்கிற மகாவிஷ்ணுவோட அழகுல ரொம்பவே மயங்கி அந்த மயக்கத்திலேயே அவங்க இருந்தாங்க. அதாவது அவங்களுக்குள்ள மாய உலகத்திலேயே அவங்க இருந்துட்டாங்க. சோ அவங்க கண்ணுக்கு அவங்க ஏமாத்துறது கண்ணுக்கு தென்படல, தெரியவும் இல்லை. அதனால ராகு அதை ரொம்ப உன்னிப்பாவே ரொம்ப கவனத்தோடனே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வரும்போது லாஸ்டா அமிர்தத்தை பானையில இருந்து எடுக்கும் போது அந்த கரண்டி சவுண்டு கேட்ட உடனே காலியாக போறத ராகு உணர்ந்துட்டாரு. அதனால சூரியனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சந்திரனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா ராகு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு சூரியனுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துட்டாரு. சூரியனுக்கு பக்கத்துல சந்திரன் கையில போகும்போது ராகு கையை நீட்டி கொஞ்சம் அமிர்தத்தை வாங்கி சாப்பிடவும் செஞ்சிட்டாரு. ஆனா சூரியனுக்கு அடுத்து என் கையில தானே படணும்னு சொல்லிட்டு சந்திரன் அப்ப என் கையில படாம வேற யார் கையில பட்டிருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ராகு மாறு வேஷத்துல இருந்ததை உணர்ந்த சந்திரன் சூரியனுக்கும் அதே டவுட் வந்து திரும்பி பார்க்கவும் சூரியனுக்கும் தெரிஞ்சு போச்சு அது ராகு தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துக்கிட்டு மோகினி கிட்ட காட்டி கொடுத்துட்டாங்க. அதாவது யாருக்கும் தெரியாம அவங்களுக்கு சைகையிலேயே கண் காட்டிட்டாங்க, இது ராகுன்னு சொல்லிட்டு, இவர் அசுரருக்குன்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டாங்க. உடனே ராகு உட்கார்ந்துட்டு மாறு விஷயத்துல உட்கார்ந்துட்டு இருந்தது அசுரர் தான் சொல்லிட்டு தெரிஞ்சதும் மோகினி அந்த அமிர்தத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்கள கொல்லணும்னு சொல்லிட்டு கரண்டியால அமிர்தத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கரண்டியை வச்சு ராகுவோட தலையை வெட்டிட்டாங்க. ஆனா மோகினி வெட்டுறதுக்கு முன்னாடியே ராகு அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாரு. சோ அந்த அமிர்தம் உடம்பு ஃபுல்லா பரவிருச்சு. ஆனாலும் தலையை வெட்டினதும் தலை மட்டும் கீழே விழுந்து துடிச்சிட்டு இருந்ததை பார்த்ததும் மோகினி தானாவே மறைஞ்சிட்டாங்க. அதாவது வந்த வேலை முடிஞ்சு போச்சு. சோ அதனால அவங்க தானா மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அசுரர்கள் கூட்டத்துக்கு தெரிய வந்திருக்கு தான் ஏமாற்றப்பட்டது. ரொம்பவே சிம்பிளா அரை மணி நேரத்துல எல்லாத்தையுமே ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோபம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதேதான் இந்த வீடியோலயும் நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம ராகு கேது எப்படி உருவானன்னு சொல்லிட்டு சொல்றேன். மோகினின்ற ஒரு விஷயம், அது ஒரு விஷயம். 2வது விஷயம் ராகு, 3வது விஷயம் கேது. அதாவது ராகு கேதுன்னு எல்லாரும் 2 பேரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது 2 பேரு கிடையாதுங்க, 2மே சேர்ந்து ஒருத்தர் தான். அதாவது ராகுன்ற கழுத்தை வெட்டினாங்க பாத்தீங்களா மோகினி, அந்த ராகு கழுத்தை வெட்டினதும் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து வேற பாம்போட தலையை எடுத்துட்டு வந்து அந்த உடம்புல பொருத்திட்டாங்க. அதுக்கு பேரு தான் கேது. தலை துண்டிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த தலைக்கு பாம்போட உடலை அட்டாச் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேரு தான் ராகு. இப்படிதான் ராகு கேதுன்னு சொல்லிட்டு புராண கதை உருவாச்சு.
இந்த 3 கதையும் அந்த கூர்ம அவதாரத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு. 4வதுமே நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். அதாவது வாசுகி பாம்போட வாயிலிருந்து வந்த நச்சு வந்து மக்களை கொன்னுடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக சிவபெருமானை எல்லாருமே சேர்ந்து வேண்டிக்கிட்டதுனால சிவபெருமான் அந்த நீளமான இருக்கிற விஷத்தை தான் அருந்து விட்டார். அப்போ அந்த விஷம் வயிற்றுக்குள்ள, அதாவது சிவபெருமான் வயிற்றுக்குள்ள இருக்கிற உலகத்தை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியான பார்வதி கழுத்தை இறுக்கி பிடிச்சிருவாங்க. சோ அதனாலதான் சிவனுக்கு நீலகண்டன் சொல்லிட்டு பேர் அமைஞ்சதாவும் சொல்லப்படுது. இந்த 4 விஷயமே அந்த கூர்ம அவதாரத்துல இருந்தாங்க இருக்கு. ஸோ இந்த 4 விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதாங்க இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல, அதாவது நம்மளோட ரொம்பவே ஃபேமஸான, இப்போ மூவியுமே எடுத்திருக்காங்க, அதாவது நரசிம்ம அவதாரத்தை பத்தி தான் அடுத்த வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அத்வைத தர்மா.